வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய அனைத்து விவசாய சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கி திருச்சியில் நடக்குது. இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த கருத்தாக ஒரு சில வகையில் தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். அதனுடைய முடிவினுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கிற முடிவில் வர்ற 19, 20, 21 3 தினங்களில் கோயம்புத்தூரில் இயற்கை விவசாயிகள் மாநாடு அப்படின்னு சொல்லி கொடிசியா வளாகத்தில் நடக்க இருக்குது. அந்த கொடிசியா வளாகத்தில் நடத்தக்கூடிய அமைப்பு நடத்துகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, முற்றிலும் விவசாயத்துக்கு தொடர்பு இல்லாதவங்க, விவசாயமே பண்ணாதவங்க, விவசாயிகளோட களப்போராளம் பண்ணாமல் தங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சிலர் இதை நடத்துகிறதா நாங்கள் அறிய வர்றோம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சங்கங்களுடைய ஆளுமையாக இருக்கிறவங்க எல்லாரும் இன்றைக்கி இங்கே ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவினுடைய பிரதமர் தமிழகத்துக்கு வர்றாரு. அவர் வர்ற ஒரு இயற்கை விவசாயிகள் மாநாடு அப்படிங்கிற வகையில் தான் அதை கலந்துக்க வரேன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் வர்றதா அரசு விழாவாக இல்லாமல் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வில் எங்களுடைய பிரதான வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மரபணு மாற்றுப்பயிர் இந்திய நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாம் இந்த மரபணுவில் விளையக்கூடிய உணவுகளை தனி இடத்துல ஒரு கடையிலையும் தனியாக வச்சு விற்கணும் அப்படிங்கிற நிலையில் கொள்கை வகுத்து நடந்து கொண்டிருக்கும் போது, இந்திய நாட்டில் மட்டும் இந்த பொருளை நம்ம ஜென்ரல், அதாவது பொதுப்பட்டியலில் கொண்டு வந்து இதை சேர்க்குறாங்க. இன்றைக்கு இது நடக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த வழக்கினுடைய தீர்ப்பு சாராம்சத்தில் வல்லுநர்கள் குழு கொண்டு விவசாய சங்க பிரதிநிதிகள், வல்லுநர்கள், சமூக பற்றாளர்கள், விஞ்ஞானிகள், இன்னும் நீதி அரசர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மரபணு மாற்று பயிரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தெளிவாக ஆராய்ஞ்சி அறிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். அதன் அடிப்படையில் இதை கொண்டுட்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு அண்மையில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மரபணு மாற்றப்பட்ட பயிருக்கு எதிராக மரபணு திருத்தப்பட்ட பயிர் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் மாற்றி இன்னைக்கு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கொண்டுட்டு வர்ற வேலையில் உண்மையிலேயே சொன்னால் இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால், அந்த மரபணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனையை மாற்றுறது தான் மரபணு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு 500 கோடியோ பணம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய பிரதமர் இயற்கை விவசாய மாநாட்டுக்கு தலைமை ஏற்பது என்பது ஒரு திட்டமிட்ட ஏமாற்று வேலை, சதி. ரெண்டாவது, இந்த நாட்டில் 2 முறை 3வது முறை பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நான் இயற்கைக்காக வாழ்கிறேன், இயற்கையாகவே இருக்கிறேன், இயற்கையே நேசிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அப்படி இயற்கையில் விளைவிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்காத நிலையில் இன்னைக்கு வரப்போகிறவர் அறிவிப்பாரா அப்படிங்கிறது எங்களுடைய 2வது கேள்வி. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள் எப்ப தண்ணி திறந்திருக்காங்க கர்நாடகா? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரி வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்களே ஒழிய, தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. இதை பத்தி சட்டப்பேரவையில் விவாதிச்சாங்களா, இல்லை சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசினாங்களா, இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் இது சொல்லப்பட்டதா, விவாதிக்கப்பட்டதா, இல்லை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தராவது பாராளுமன்றத்தில் இது பற்றி வாய் திறந்திருப்பாங்களா? இல்லையே. என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாடு அரசு? இந்த தீர்ப்பை 2033 வரை ஏன் காத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்க வேண்டும். அந்த மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் அதை வரவேற்கலாம், மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். ஏன் இதை செய்யவில்லை? ஆகவே இது பற்றி வரக்கூடிய 2026 தேர்தலில் இது முக்கியத்துவம் பெறும் விதத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த உண்மையை வெளிக்கொணரவிருக்கின்றோம். இந்த உண்மையானது தமிழ்நாடு அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படும். 70% மக்கள் இன்னைக்கு காவிரி நேரத்தை நாம குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 முறை மேட்டூர் அணை, 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளல வெட்டி இருந்தாலும் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லை. என்ன காரணம்? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்து தினந்தோறும் அந்த நீர், உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால்
எதுக்கு குறுவை சாகுபடி சாத்தியமாகாம போகுது? எதுக்கு 63 டிஎம்சி கடலுக்கு போயிருக்குது? அதே மாதிரி உபரிநீர் திட்டங்கள் இங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் சரபாங்கா உபரிநீர் திட்டம், காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம், இதையெல்லாம் ஏன் கிடப்பில் போட்டிருக்காங்க? இதையெல்லாம் செய்யணும். ஏரி குளம் குட்டை கண்மாய் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். இதை முன்னிலைப்படுத்தி நாங்கள் வரக்கூடிய 2026 தேர்தலில் பெரிய அளவில் மக்களை பயிற்றுவிக்கவிருக்கின்றோம். இல்ல, விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று பிரதம மந்திரி மோடி ஐயா தெரிவிச்சாங்க. I will give 2 times profitable price for agriculture product and I will not import the genetically modified seed from foreign countryன்னு சொன்னாங்க. விவசாயிக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலை. 1 கிலோ 18 ரூபா வித்த கோதுமைக்கு நெல்லுக்கும் 54 ரூபா 2 மடங்கு தரேன்ட்டு 24 ரூபா கொடுக்குறாரு. 1 டன் 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8100 ரூபா தரேன்ட்டு வெறும் 3150 தான் தர்றாரு. லாபகரமான விலை தரேன்ட்டு தரல. அதே போல் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடை இறக்குமதி பண்ண மாட்டேன்னாரு. இப்போ என்னன்னா இறக்குமதி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குற 500 கோடி செலவு பண்ணுறாரு. அதுக்காக அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 10 ஆண்டுகளுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ ஏன் பண்ணல? இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீடை கொடுத்து உணவு உற்பத்தி பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்கறனால பையன் ஆட்டோமேட்டிக்காக அழியாயிடுறான். நீ பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ 10-20 கருத்தறுத்தல் மையம் வந்துருச்சு. புருஷனுடைய விந்தே இல்லாமல் யார் விந்தே எடுத்து போட்டு புள்ளைய பெற்று கொடுத்துட்றாங்க. சமுதாயம் அழியுது, குடும்பம் அழியுது. பசுமாட்டுக்கு போடுற மாதிரி ஊசி போடுற மாதிரி பெண்களுக்கு போட்டு அழிக்கிறாங்க. இப்போ அது யாரால? மோடி ஐயா தான் கொண்டு வந்துட்டார். இந்த 14-15 வருஷத்தில் வந்துருச்சு. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு வர்ற கோயம்புத்தூர் என்ன நியாயம் இருக்குது? என்ன நியாயம் இருக்குது? இயற்கையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. இயற்கை விவசாயம் செஞ்சு உணவு உற்பத்திக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்க, உதவி பண்ண மாட்டேன், லாபகரமான விலை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இயற்கை விவசாய மாநாட்டுக்கு வரேன்னா என்ன அர்த்தம் அதில்? அதனால் நாங்கள் நாளான்னைக்கு கிளம்பி டெல்லிக்கு போகிறோம். 19 பிரதம மந்திரி வீட்டிலே போய் படுத்துக்க போகிறோம். எங்கள் சட்டக்கிட்ட வேசியெல்லாம் பிடுங்கிட்டா இப்போ எங்களை சுத்தமாக அழிக்க முசிறி திருச்சிக்கு போகிற கோயம்புத்தூர் தமிழ்நாடு கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லி ஒரு டெல்லியில் நாங்கள் படுத்துக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு நியாயம் வேணும்னா யார் கொடுப்பா? விவசாயம். ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது இராணுவத்தால் மட்டுமல்ல. எவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தாலும் அதுக்கு சோறு இல்லைன்னா இருப்பானா? மிலிட்ரி ஒடியாந்துருவான் வீட்டுக்கு. சோறு இல்லைன்னா சோத்துக்காக வெளிநாட்டை போய் பிச்சை எடுத்தா அந்த நாடு பலம் பொருந்திய நாடா? ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். அப்படி உணவு உற்பத்தியை சேத்துல கையை வச்சு உங்களுக்கெல்லாம் சோர்த்தல் போடுறது யாரான்னா விவசாயி தான். அந்த விவசாயியை காப்பாற்ற வேண்டிய பிரதமர் காப்பாற்ற மறுக்கிறார். என்னமோ இந்த இதை வச்சு ஓட்டெல்லாம் வாங்கிக்கலாம், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சு எல்லாம் மாற்றி யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரே ஆளுக்கு ஓட்டு போடுற மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இது அமெரிக்காவில் போட்டு காமிச்சாங்க. அப்படி ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலாங்கிறது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு விவசாயியை காப்பாற்றுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. இப்போ மேகதாது கட்டினா என்ன ஆகும்? ஒரு காலத்தில் 30 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணோம். இப்போ நான்லாம் 3 போகம் சாடி பண்ணேன். குருவா சம்பா கோடை முசிறில். இப்போ ஒரு போகத்துக்கு தண்ணி வரல. நான் வாழை முசிறி பூரா வாழை தான். நான்லாம் அரசு வாழை தான் முசிறி பூரா இருந்துச்சு. இப்போ 1 ஏக்கரில் வாழை இல்லை. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வாழை இருந்துச்சு முசிறில். நான் வாழைத்தார் வெட்டிக்கிட்டு 70 இது கொண்டு போவேன் பெங்களூருக்கு. இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே வாழைத்தார் வருது. 1924 அக்ரிமெண்ட்டில் அதுக்கு முதல்ல வெறும் 90,000 ஏக்கர் தான் கர்நாடகா சாடி பண்ணிச்சு மைசூர் ஸ்டேட்டு. 1924 அக்ரிமெண்ட்டு படி அவங்களுக்கு 5,90,000 மீதியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். 74 அரசியல்வாதி நம்மளை கையை விட்டாங்க. விவசாயியை நிறையா தண்ணி வெள்ளம் வரதா போனா என்னன்னு விட்டாங்க. அவன் கம்பெனி இறங்கி ஏமாவதி ராமதீர்த்த லட்சம் 5 அணையை கட்டி இப்போ 28 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுறான் கர்நாடகா. இந்த இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி ஐயா சொன்ன மாதிரி, நல்லுசாமி ஐயாவும் நம்ம தனபால் ஐயா சொன்ன மாதிரி மாதம் தண்ணி திறந்து விடணும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. நான் கேஸ் போட்டேன். இப்போ இந்த கேஸு அன்றைக்கி தீர்ப்பு வந்தது. என் கேஸு இருக்குது. அதில் என்னுடைய நம்பர் 914/2023. நான் கேஸ் போட்டிருந்தேன். மாதம் தண்ணி திறந்து விடலன்னா நமக்கு நஷ்டேடு கொடுக்கும் கர்நாடகா. சுப்ரீம் கோர்ட் அதானே சொல்லியிருக்கு.
2007 வந்து காவிரி மேலாண்மை வாரம் வந்து 195 டிஎம்சி தொடர சொல்லிச்சு. அதுக்கு மேலே 205 டிஎம்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ 177 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதத்துக்கு 2 டிஎம்சி. அடுத்தது வந்து 37 டிஎம்சி. அடுத்தது வந்து 40. இப்படி மாதம் திறந்து விடாமல் வெள்ளை நீரை விட்டு வடிகிற மாநிலமாகத்தான் தமிழ்நாட்டை ஆக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ டெல்லிக்கு போய் எனக்கு வந்து மோடி என்ன சொன்னார், அமித்ஷா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார், நீங்கள் போங்க, உங்களுக்கு காவிரி தண்ணி, அந்த தண்ணி 177 போதும், நான் மீதி ஒரு 300 டிஎம்சி தண்ணி கோதாவரியில் வருஷம் 1000 டிஎம்சி கடலில் போய் விழுவுது, அதில் 300 டிஎம்சி திருப்பி விட்டுறேன், எங்கே காவிரிக்கு திருப்பி விட்டுறேன். காவிரி மட்டும் இல்லை, இப்போ மெட்ராஸ்லேருந்து எல்லா நதிகளுக்கும் இதை வரலையும் திருப்பி விட்டுறேன், 300 டிஎம்சி திறந்து விடுறேன்னாரு. எது தாமிரபரணி வரலையும் விடுறேன்னாரு. கோதாவரி தண்ணீரை கோதாவரியில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் டிஎம்சி வேஸ்ட்டாக கடலில் போய் விடுது, அதில் வெறும் 300 டிஎம்சி திருப்பி விடுறேனாரு. ஒரு நடவடிக்கையே இல்லையே. லாபகரமான விலையும் கொடுக்கல, தர்றேனாரு 2 மடங்குலாம், அதுவும் தரல. தண்ணியும் திறந்து உள்ள எங்களுக்கு கார்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணார். இவர் வந்து 1 லட்சம் கோடி விவசாய தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம ஐயா இங்கேயும் சொல்கிறாரு, இந்த விவசாயத்தை கல்விக்கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னாரு, அதையும் தள்ளுபடி பண்ணல. அதனால் விவசாயிகள் நாங்கள்லாம் சேர மாட்டோங்கிற எண்ணத்தில் மத்தியில் இருப்பவரும் சரி, மாநிலத்தில் இருப்பவரும் சரி, விவசாயிகளை அடிமைகள் மாறி பார்க்கிறார்கள். எங்களை அடிமையிலிருந்து விளக்குங்க, இல்லாட்டி நாங்கள் போய் இப்போ மறுபடியும் பிரிட்டிஷ் ஆட்சி ராணிகிட்ட போய் உழுவுறோம், போய் காலில் எங்களை காப்பாற்றுங்கன்னு. வேறு என்ன இருக்குது? சுதந்திரம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. என்ன இன்னும் விவசாயிக்கு சுதந்திரமே கிடைக்கல, அடிமை மாதிரி இருக்கும். லாபகரமான என் கரும்பு 90 ரூபா வைக்கும்போது ஒரு டன்னு வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்றைக்கி அந்த வாத்தியாருக்கு 1,20,000 ரூபா, என் கரும்பு 3,150. என் நெல் 40 ரூபா விற்கும்போது 3 மூட்டை விற்றா ஒரு பவுன் 120 ரூபா 70. இன்றைக்கி நான் 3 மூட்டை 3,900 விற்றேன்னா 1/4 கிராம் வாங்க முடியுமா என்னால்? ஏன் விவசாயம் மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? நான் வந்து ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வந்து எனக்கு 40 ரூபா நெல் விற்கும்போது 150 ரூபா சம்பளம் தான், 4 மூட்டை நெல். இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 1,50,000 ரூபா, 4 மூட்டை கொடுத்தா அவர் வாங்கிக்குவார சம்பளம்? 4,200 ரூபா வாங்கிக்குவாரா ஸ்டேட் பேங்க் மேனேஜர்? வாங்கிக்க மாட்டார். டிபிஎஸில் போனால் நெல் லஞ்சம் 2,000 ரூபா வச்சு ஒரு மூட்டையை கொடுத்ததுக்கு 10 ரூபா வாங்கணும் முதலமைச்சர். இப்போ 20 ரூபா கொடுக்கட்டும் அவங்களுக்கு, எங்களுக்கு வேணாங்களா? ஏன் எங்ககிட்ட 40 ரூபாலேருந்து 80 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க? லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்னு சொல்லுது அரசாங்கம். ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இதுக்காக நாங்கள் டெல்லியில் போராடுறதுனால அன்றைக்கி போகிறோம். என்ன பண்ணாலும் சரி, சுட்டாலும் சரி, இல்லை ட்ரெயினே வெடி வச்சு அவன் ஏன்னா எப்போதுமே அவங்களுக்கு வேலை, அவங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு தலையை தூக்கி போட்டுருவாங்க. இல்ல, பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்களே ஏற்பாடு பண்ணலாது, விவசாயமே தெரியாதவங்க பண்ணியிருக்காங்க. கார்பரேட் பின்னாடி ஏற்கிறவங்க வேற என்ன பண்றது? இன்னும் எங்க தலைவர்கள்லாம் நிறைய பேச இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்துறோம். தமிழகத்துல எல்லா தலைவர்களும் சேர்ந்து கருப்பு கொடி காமிக்க போறாங்க. உறுதியான போராட்டம் கோயம்புத்தூர்ல நடக்கும்.